நகை ரொம்ப நல்லா இருக்கு. சுப்பு உனக்காக வாங்கி கொடுத்தாரா? ஆமா கவிதா. சுப்பு மாமா, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பா? எனக்கும் இப்படி வெயிட்டான நகையை செஞ்சு போடுற வரைக்கும் உங்களை நான் விட போறது. இங்க நிறுத்துங்க. வாங்கோ வாங்கம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? உட்காருங்க. என்ன சரசு, ரொம்ப தெரிஞ்சவரா? ஆமா, இவர்கிட்ட தான் நகை சீட்டு போடுறேன். சேட்டு, எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும். அதுக்குண்டான நகை இதுல இருக்கு. இந்த நகையை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்க. அதுக்கு என்னம்மா, பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, உனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை தடவை ஃபோன் பண்ண? எடுத்து பேச வேண்டியதானே? கதை வேற பூட்டிட்டு போயிருக்க. ஐயோ, பக்கத்துலயே சரசு உட்கார்ந்துட்டு இருந்தா நான் எப்படி போனை எடுக்க முடியும்? சரி, இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் சேட்டு கடையில நகைய அடகு வைக்க வந்திருக்கோம். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன போச்சு? ஏய், சரசு அந்த நகையை அடகு வைக்க வேணாம்னு சொல்லு. ஏன்? அது டூப்ளிகேட் நகை. என்ன சொல்றீங்க? நான் உனக்கு எல்லாம் நேர்ல தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அது போய் தடு, போ. ஒரு நிமிஷம் இருங்க. டேய் கவிதா. அம்மா, இந்த நகையெல்லாம் டூப்ளிகேட்டுமா? இந்த நகை எல்லாமே டூப்ளிகேட்டுமா. இதுக்கெல்லாம் பணம் தர முடியாது. ஐயோ, என்ன சேட்டு சொல்றீங்க? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இது 4 நாளைக்கு முன்னாடி தான் என் புருஷன் எனக்காக பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இது எப்படி டூப்ளிகேட் நகை ஆக முடியும்? இது 100% டூப்ளிகேட் நகைமா. உங்களை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன கட் பண்ணிட்டா? வைக்கிறதுக்குள்ள தடுப்பாளான்னு தெரியலையே. திரும்ப பண்ண சிக்கலாயிடுமோ? ஆட்டாம இருந்தா பரவாயில்ல. ஷோ, குழப்பமா இருக்க. நிச்சயமா என் புருஷன் தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பாரு. அவர் ஒரு அயோக்கிய ஃப்ராட். ஏய், அப்படியெல்லாம் சொல்லாத. அவர் பாவம், அப்பாவி. அவரை மாதிரி ஒரு அப்பழுக்கு இல்லாத நேர்மையான மனசாட்சிக்கு பயந்த ஆம்பளைய நீ இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. என்ன கவிதா, நான் சொன்னதை எனக்கு திருப்பி சொல்றியா? எனக்கு கிண்டல் பண்றியா? சச்சே, நான் நிஜமா தான் சொல்றேன். என்ன ஏமாத்தின அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன சரசு, இப்படி ஆயிடுச்சு? சாரி கவிதா. அழாத கவிதா, சாரி. விடு, பரவாயில்ல.
பிரச்சனை பெருசா வெடிக்கும் போல் இருக்கு. சரசு ராட்சசி மாதிரி காத்துக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே புடவை விஷயத்துல ஏதேதோ பொய்ய சொல்லி சமாளிச்சிட்டோம். இப்ப கழுத்துல போட்டிருக்க நகையும் போலியும் தெரிஞ்சு போச்சு. கவிதாவோட பத்திர விஷயத்துல வேற மாட்டிட்டு இருக்கோம். போலீஸ் பாஸ்கரை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்கர் தான் எடுத்தான்னு சொன்னா எனக்கும் கவிதாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தை பாஸ்கர் இங்க சொல்லிடுன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். புடவை விஷயத்துல சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி சமாளிச்ச மாதிரி இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். ஒருவேளை சமாளிக்க முடியலன்னா பதக்குன்னு காலில் விழுந்துட வேண்டியதுதான். இது பிளான் ஏ. ஆனா இந்த பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா புடவை விஷயத்துல அவன் நம்மளை மன்னிச்சா, ஆனா நகை விஷயத்துல மன்னிப்பாளா? சுவிட்சில் கை வைக்கிறது வேற, டிரான்ஸ்ஃபாரத்தில் கை வைக்கிறது வேற. சுவிட்சில் கை வச்சா தப்பிச்சிடலாம், டிரான்ஸ்ஃபாரத்தில் கை வச்சா அது வெடிச்சிரும், பிரச்சனை பூதாகரமாயிடும். அதுவும் இல்லாம பொம்பளைங்க நகை விஷயத்துல ரொம்ப சென்டிமெண்டா இருப்பாங்க. சோ பிளான் பி இதுதான் கரெக்ட். இந்த கர்மாந்தரத்தை நம்ம ஒட்டி எவ்வளவு நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இந்த குடிதான் நம்மளை காப்பாத்த போகுது. வேணாம், இதை குடிச்சு திரும்ப இதுல மாட்டிக்கூடாது, குடிக்க கூடாது. ஆனா குடிச்ச மாதிரி நடிப்போம், ஸ்மெல் மட்டும் வட்டும். அப்படின்னு அந்த சேட்டு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? அப்படியே நான் பீஸ் பீஸா உடைஞ்சு போயிட்டேன். இந்த கவிதா முன்னால என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அந்த மனுஷன் வரட்டும், இன்னைக்கு அவரை நான் ஒண்ணு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். நில்லுங்க. இங்க வாங்க.
வரமாட்டேன். நீங்க வரீங்களா இல்ல நான் வரவா? வா. அப்போ நானே வரேன். மரியாதையா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த நகை ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? இது அசலா போலியா? எல்லாம் அசல் தான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இந்த பக்கம் திரும்பி என்ன பார்த்து சொல்லுங்க. நான் திரும்ப மாட்டேன். இங்க பாருங்க, எனக்கு கொலை வெறி ஏத்தாதீங்க. மரியாதை திரும்புங்க. முடியாது. ஏங்க ஐயோ, எனக்கு உண்மை என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நான் இருக்கிற டென்ஷன்ல இப்ப மரியாதையா என்ன பார்த்து உண்மை என்னடா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. இப்ப எனக்கு மரியாதையா உண்மை சொல்லு. சகல சம்சாரத்தை நல்லாவே சுத்தல்ல விடுறாரு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அந்த ஆள் உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டு போலீஸ் வந்து உங்களை விசாரிச்சிருக்கு. நீங்களா கவிதாவோட நிலப்பத்திரத்தை எடுத்தது? என்ன காயத்ரி? அப்போ அந்த ஆளை நாலு காய்ச்சி காய்ச்சாம அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாம. சரசு முடிக்கிட்டோம், அப்புறம் பாருறேன். என்னங்க குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்காரா? என்ன மாமா குடிச்சிருக்காரா? என்னங்க என்னங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஆமாடி. ஆமா, குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். குடிக்காம ஒரு மனுஷன் வேற என்னடி பண்ணுவான்? ஏய், என்னடி நினைச்சிட்டு உன் மனசுல? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் கஷ்டப்பட்டு பேங்க்ல இருந்து கொண்டு வந்த நகைய எவனோ ஒரு புறம்போக்கு சேட்டிட்ட கொடுத்து செக் பண்ணிருப்பேன். கட்டின புருஷ மேல ஒரு நம்பிக்கை இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. என்னது என்னது? நான் கேட்க வேண்டிய கேள்வியா நீங்க என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க? நான் என் நகைய உங்களுக்கு கொடுத்தேன். எவனோ ஒருத்த மகேஷ் ஹாஸ்பிடல் செலவுக்கு அத பேங்க்ல வச்சு 3 லட்சம் ரூபாய் அடமானம் வாங்குனீங்க. ஆனா ஏதோ ஒரு நகையை டூப்ளிகேட்ட செஞ்சு இப்ப ஏன் தலையில கட்டிருக்கீங்க? நானும் இழுச்ச வாய்த்தனமா இந்த டூப்ளிகேட் நகை எல்லாம் போட்டுக்கிட்டு என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு வேற போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரிஜினலுக்கு பதிலா இந்த டூப்ளிகேட் நகையை என்கிட்ட கொடுத்திருப்பீங்க. யார பார்த்து தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். யார பார்த்து தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். நான் பேங்க்ல இருந்து எடுத்து வந்தது ஒரிஜினல் நகைடி. நீ எப்படி அதை கொண்டு போய் சேட்டிட்ட கொடுத்து என்ன நீ டெஸ்ட் பண்ணலாம்? என்ன எப்படி சந்தேகப்படலாம்? நான் சந்தேகப்பட்டு சேட்டுக்கிட்ட கொடுக்கல. கவிதா 3 லட்சம் ரூபாய் கடன் வேணும்னு கேட்டா. இந்த நகையை வச்சு அவளுக்கு பணம் கொடுக்கலான்னு நான் அவளும் சேட்டுக்கிட்ட போனோம். உனக்கு அறிவே கிடையாதேக்கா. அந்த கவிதா பிரச்சனை தொடாதன்னு சொல்லிட்டு இருக்கல. எப்ப பிரச்சனை தொட்டாலும் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவளை கட் பண்ணி விட மாட்டியா நீ? உங்க அக்கா கட் பண்ணாலும் உங்க மாமா கட் பண்ண மாட்டாரு. யோ, வாய மூடியா. உன்னாலதான் அவ்வளவு பிரச்சனையா? குடிச்சிட்டு வந்து யார் யாரை திட்டுறதுன்னு தெரியாம ஏன் புருஷனே திட்டிட்டு இருக்கீங்களா? அவரால என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஆமா, அவனாலதான் அவ்வளவு பிரச்சனையும்.
இப்படி ஒரு டூப்ளிகேட் நகை கலாச்சாரமே இந்த வீட்டுல கிடையாது. இவனாலதான் இது அறிமுகமானது. இது வரைக்கும் இவன் என்ன சந்தேகப்பட்டதே இல்ல. இப்படி ஒரு சந்தேகப்பட்டு பேசுற காரணமே இவன் தான். இங்க பாருங்க, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. நீங்களா ஒரு ஆம்பளையா? ஏங்க ஏங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசோட இந்த நகையெல்லாம் கொடுத்தேன். அத பத்திரமா என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கட்டின பொண்டாட்டி கிட்ட எப்படிங்க இப்படி கொஞ்சம் கூட ஈவி இருக்குமே இல்லாம டூப்ளிகேட் நகையை கொடுத்தீங்க? அது டூப்ளிகேட் நகை இல்ல, ஒரிஜினல் நகை தான். இங்க பாருங்க, சேட்டு நகையை நல்லா உரசி பார்த்துட்டு இத டூப்ளிகேட்னு சொல்லிட்டான். அப்ப அந்த சேட்டு டூப்ளிகேட்டா இருப்பான். எந்த ஒரிஜினல் ராஜஸ்தான் சேட்டும் இந்த நகையை டூப்ளிகேட் சொல்ல மாட்டான். பார்த்த உடனே கையில எடுத்து பணத்தை கொடுத்துருப்பான். இங்க பாருங்க, நான் போன சேட்டு ஒரிஜினல் தான், நகை தான் டூப்ளிகேட். நீங்க தான் டூப்ளிகேட். நான் ஒரிஜினல் ஒரிஜினல் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ டூப்ளிகேட் டூப்ளிகேட் சொல்லிட்டே இருக்கிற. இன்னைக்கு உன்னை அடிச்சு ஒரிஜினல் சொன்னா புரியாத உனக்கு? டூப்ளிகேட் டூப்ளிகேட்ல எங்க எடுத்துருவாங்க? டூப்ளிகேட் இருக்க மாட்டீங்களா? புருஷன் மேல ஒரு நம்பிக்கை வேணாமா? சொல்றத கேளுங்க மாமா. மாமா சொல்றத கேளுங்க மாமா. இருப்பா ஏண்டி கட்டின புருஷன் மேல சந்தேகப்பட்டு எவ்வளவு ஒரு சேட்டியை கொண்டு போய் நகையை கொடுத்தனா அவன் புருஷனை பத்தி என்ன நினைப்பா? அதனால குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? நீங்க என்னதான் குடிச்சாலும் டூப்ளிகேட் நகை டூப்ளிகேட் தான். அந்த உருளி கவிதா கேடி நீ 3 லட்சம் கொடுக்கறேன்னா எல்லாம் உங்களாலதான். நீங்க எதுக்கு அவன் நிலப்பத்திரத்தை வாங்கி தொலைச்சிருக்கீங்க? அதை எவனோ திருடி வித்துட்டான். யாரும் இல்ல, இவன் தான். ஐயோ நான் இல்ல, காயத்ரி குடிக்கிறேன். உளறான் உளறான். யாரா உளறா? பேச மாமா புடியா புடிச்சேன். கொஞ்சம் பேசாம இரு. ஏங்க என் புருஷனை திருடனா? அவரையும் கவிதா நிலப்பத்திரத்தை கொண்டு போய் விற்க போறாரு. நீங்க இப்படி சொன்னதுனாலதான் என் புருஷனை போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரிச்சிருக்காங்க. இங்க பாரு சரசு, முதல்ல உன் புருஷன் டுபாக்கு ஒரு குடிகாரங்கிட்ட சொல்லி வை. தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. ஏய் யார பார்த்து டுபாக்கூர்? நான் இல்லடி டுபாக்கூர், உன் புருஷன் தான் டுபாக்கூர். சகல யாரு டுபாக்கூர்? மாமா வேண்டாம். ஏய் பேசாம இருங்க. சரசு என் மானத்தை வாங்கிட்டல, ஒரு உத்தம புருஷனை சந்தேகப்பட்டல, இத்தனை பேர் முன்னால அவமானப்படுத்திட்டல. விட மாட்டேன் உன்னை. முடியா பேசுறேன். கொஞ்சம் பேசாம இருங்க மாமா. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் என்ன பேசுறவ? கொல்லையா? என்ன கொல்லு. உனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு என்ன கொன்னு புதைச்சிடு. நீ மட்டும் சந்தோஷமா இரு. இப்படியே குடிச்சிட்டு தீரி. குடிகார பயலே, குடிச்சிட்டு வந்து இப்படி ரகல பண்றிய? அக்கா பேசாம இருக்க, பேச்ச முடிக்க. அதோட அவர்தான் குடிச்சிருக்காருல, என்ன பண்றன்னு அவருக்கே தெரியல. அவர் இப்ப குழந்தை மாதிரிக்கா. பேசாம இருக்க. நீ பேசாம இருடி. அதெல்லாம் என்னால முடியாது. அதனால குடிச்சாலும் குடிக்கலனாலும் டூப்ளிகேட் நகை டூப்ளிகேட் நகை தான். மாமா அந்த நகையை என்கிட்ட குடுறி, அதே சேட்டு கொண்டு போய் 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்து கவிதா கிட்ட கொடுக்குறேன். அப்ப ஒரிஜினல் ஒத்துக்கிறியா? அது எப்படி முடியும்? குடிச்சிட்டு போதல்ல வளர்றீங்க. குடி பேசி அதான் குடுன்னு சொல்றாருல, நகையை குடு. ஒரிஜினல் இருந்தா அடகு வச்சு காசு தருவாரு. குடு இந்த நகைய. அதானே, அந்த சேட்டு அந்த நகைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது ஒரிஜினல் தானே? ஆமா. அப்போ மாமா நாளைக்கு இந்த நகையை வச்சு 3 லட்சத்தை உங்ககிட்ட வந்து கொடுப்பாரு. அது குடு. ஒண்ணும் தேவையில்லை. குடுன்னு சொல்லிட்டு இருக்க, கொடுக்க முடியாது சொல்லிட்டு இருக்க. சாமி மலையாட்டத்தை கெடுத்து குடுங்க. மாமா உங்க நகை புடிங்க. ஐயோ மாமா சரி படுக்க வைக்கலாம். புடியா? அது ஏன் ரூம்யா? அங்க கூட்டு போய் வாங்க. சரக்கு போட்டு எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாரு பாரு. போச்சுடி, எல்லாமே போச்சுடி. என் நகையும் டூப்ளிகேட், என் புருஷனும் டூப்ளிகேட்.